ஹாய் கைஸ், வெல்கம் டு கார்த்திக் டைரிஸ். இப்போ பார்க்க போகிற ஒரு ரெசிபி என்னன்னாக்கா பீஸ் புலாவ் தான். இதை எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிவிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கணும். அதை நல்லா வதக்கணும். அதையும் வதக்கிட்டு புதினா கொஞ்சம் போட்டு வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டம்ளர் நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கணும்னா அதை 2 டம்ளர் தேங்காய் பால் இதுக்கு ஆட் பண்ணணும். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 4 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனது, பச்சை மிளகா போட்டு நம்மளுக்கு அதுதான் இதுக்கு காரமே. அதனால் ஒரு 5-6 பச்சை மிளகா நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம், புதினா, இந்த ஹோல் ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு பட்டாணி அதிலே போட்டுட்டு மூடி வச்சிடணும் குக்கரை. அது நல்லா கொதித்து வந்தோடனே அரிசியை 1/2 அன் ஹவர் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கணும். அதை ஊற வச்ச அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியும் அந்த அரிசியும் நல்லா கொதித்து வரும். கொதித்து வந்தவுடனே முக்காப்பதம் நல்லா வெந்தவுடனே குக்கரை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பீஸ் புலாவ் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அது நீங்கள் உதிரியாக இருக்கும். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கின்னு கேஷ்யூ நட் கொஞ்சம் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்ல. அது ரொம்ப மஸ்ட்டு கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.